Hi, greetings to everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த மெடிசின் குரூப் பத்தி பார்க்க போறோம்னா ஆன்ஜியோடிகோஸ். எலக்ட்ரோபதி மெடிசினோட தேர்ட் குரூப் ஆஃப் மெடிசின் தான் ஆன்ஜியோடிகோஸ். நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரோஃபுலோசோ குரூப் அண்ட் லிம்ஃபாட்டிகோஸ் குரூப் பத்தி பார்த்துருந்தோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்ஜியோடிகோஸ் குரூப். இந்த ஆன்ஜியோடிகோஸ் குரூப்ல டோட்டலா 3 மெடிசின் இருக்கு. A1, A2, A3 இந்த 3 மெடிசின் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுல A1, அதாவது ஆன்ஜியோடிகோ நம்பர் 1 அப்படிங்கிற மெடிசின் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி லிம்ஃபாட்டிகோஸ் குரூப் பார்த்த மாதிரி லிம்ஃபாட்டிக்ஸ், அதாவது லிம்ஃபாட்டிக் கிளாண்ட் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே லிம்ஃபாட்டிகோஸ் நல்லா ஒர்க் பண்ணும். அதே மாதிரி பிளட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆன்ஜியோடிகோஸ் நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ லிம்ஃபாட்டிகோஸுக்கு அடுத்து தேர்டா ஒர்க் பண்ண போற மெடிசின் வந்து இந்த ஆன்ஜியோடிகோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த A1 மெடிசின்ல இருக்கிற மெடிசினல் பிளான்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை மெடிசினல் பிளான்ஸ் இருக்குன்னா 6 மெடிசினல் பிளான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 மெடிசினல் பிளான்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்னிகா மவுண்டனா, இதோட காமன் நேம் ஆர்னிகா. செகண்ட் வந்து அவினா சட்டைவா, இதோட காமன் நேம் ஓட்ஸ். தேர்ட் வந்து கேப்செல்லா பர்ஸ் பாஸ்டோரிஸ், இதோட காமன் நேம் ஷெப்பர்ட்ஸ் பர்ஸ். ஃபோர்த் வந்து ஹைட்ராஸ்டிஸ் கேனாடென்சிஸ், இதோட காமன் நேம் எல்லோ ரூட். ஃபிஃப்த் மால்வா சில்வர்ஸ்ட்ரிஸ், இதோட காமன் நேம் மேலோ. சிக்ஸ்த் வந்து சாங்குனேரியா கேனாடென்சிஸ், இதோட காமன் நேம் கனேடியன் பிளட் ரூட். ஸோ இந்த 6 மெடிசினல் பிளான்ஸும் சேர்ந்தது தான் ஆன்ஜியோடிகோ நம்பர் 1 அப்படிங்கிற மெடிசின். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆன்ஜியோடிகோஸ் குரூப் ஆஃப் மெடிசின் மெயின்லி ஆக்ட்ஸ் ஆன் த பிளட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல ஆக்ட் பண்ற பெஸ்டான மெடிசின் இந்த ஆன்ஜியோடிகோ. நம்ம L1 மெடிசின் பெஸ்ட் மெடிசின் ஃபார் லிம்ஃபாட்டிக் டெம்பராமெண்ட்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த A1 மெடிசின் எந்த டெம்பராமெண்ட்டுக்கு பெஸ்டான ஆப்டான மெடிசின் அப்படின்னு பார்த்தோம்னா சாங்குவைன் டெம்பராமெண்ட். இந்த சாங்குவைன் டெம்பராமெண்ட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு A1 மெடிசின் நல்ல ஒரு ரெமடியா ஒர்க் பண்ணும். ஸோ சாங்குவைன் டெம்பராமெண்ட் பேஷண்ட்டுக்கு நீங்க A1 மெடிசின் கொடுக்கும்போது இது ஒரு பெஸ்டான ரெமடியா ஒர்க் பண்ணும். சாங்குவைன் டெம்பராமெண்ட் என்ன, அதோட பேஷண்ட்டுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேஷண்ட்டுக்கு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் பிளட் இருக்கும் அண்ட் ஆல் ஆஃப் தி பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் திஸ் சோர்ஸ். அதாவது அவங்களுக்கு பிளட்ல தான் பிளட் நல்ல ஃப்ளோ இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்னா அது இந்த பிளட் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் வரும். மெயினா வந்து இந்த ஆன்ஜியோடிகோஸ் குரூப் ஹாஸ் மார்க்கட் எஃபெக்ட்ஸ் ஆன் பிளட் ஸ்ட்ரீம், பிளட் சர்க்குலேஷன், veins, arteries, blood vessels including capillaries. ஸோ இந்த ஆன்ஜியோடிகோஸ் எந்தெந்த உறுப்புகளெல்லாம் வேலை பார்ப்போம், எந்தெந்த சிஸ்டம்ல வேலை பார்ப்போம் அப்படின்னா இட் மெயின்லி ஆக்ட்ஸ் ஆன் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். பிளட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல தான் இந்த ஆன்ஜியோடிகோஸ் நம்பர் 1 ஒர்க் பண்ணும். மெயினா இது எதுக்கெல்லாம் ஆக்ட் பண்ணும், எந்தெந்த வெசல்ஸ் மேலெல்லாம் ஆக்ட் பண்ணும், எந்தெந்த ஆர்கன் மேல ஆக்ட் பண்ணும்னு பார்த்தா பிளட் ஸ்ட்ரீம்ல, அதாவது பிளட் ஸ்ட்ரீம்லயும் பிளட் சர்க்குலேஷன்லயும் ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் வெயின்ஸ்ல, ஆர்டரிஸ்ல, பிளட் வெசல்ஸ்ல, எல்லா பிளட் வெசல்ஸ்லயும், கேபிலரிஸ் சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்ல கூட இந்த A1 மெடிசின் பெஸ்டா ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம சாங்குவைன் டெம்பராமெண்டோட பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பிளட் ஃப்ளோ ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால பேஷண்ட் எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. எந்த ஒரு வேலையுமே ரொம்ப பெர்ஃபெக்டா செய்வாங்க. அவங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்க வந்து எந்த வேலையை எடுத்தாலும் அது பெர்ஃபெக்டா முடிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பல்ஸ் இருக்கும். பல்ஸ் ஃபீல் பண்ணி பார்த்தா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நெக்ஸ்ட் பிபி நார்மலா இருக்கும். அவங்களோட மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காகவும் வெல் பில்டாகவும் இருக்கும். வெல் நரிஷ்ட் ஆர்கன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட ஜிஐடி, அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும், ஸ்ட்ராங்கான அப்பிடைட் இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சக்தி இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்கான டைஜஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட கன்ஜக்டிவா,
அதாவது இந்த கண்ணு, மியூக்கஸ் மெம்பரேன், லிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிங்கிஷா இருக்கும் பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த இடம் அப்படி எல்லா இடமுமே அவங்களுக்கு வந்து பிங்கிஷா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ சாங்குவைன் டெம்பராமெண்ட்டுக்கு மெயினாக எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸும் கிளாண்டுலர் டிசீஸும் வர்றதுக்கு தான் சான்சஸ் உண்டு. ஸோ இந்த ரெண்டு டிசீஸ்லயும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம A1 மெடிசின் ஆக்ட் பண்றதுனால சாங்குவைன் டெம்பராமெண்ட்டுக்கான ஆப்டான குரூப் இந்த ஆன்ஜியோடிகோ குரூப் ஆஃப் மெடிசின். அதுல A1 பர்டிகுலரா நல்ல மெடிசனா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ ஆன்ஜியோடிகோ குரூப் ஆஃப் மெடிசின் எந்தெந்த சிஸ்டம்லலாம் ஆக்ட் பண்ணும், எந்தெந்த டிசீசஸ்க்கெலாம் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து A1 மெடிசின் கொடுக்கலாம். லிவர் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஹெப்படோபிலியரி சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலமா லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் வரவிடாமல் தடுக்கவும் செய்யும். லிவர் ப்ராப்ளம்ஸ்லேருந்து பேஷண்ட்டுக்கு கியூர் கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதனால A1 மெடிசின் பெஸ்ட் ரெமெடி ஃபார் லிவர் ரெமெடி அப்படின்னா நம்ம A1 மெடிசின் சொல்லலாம். ஸோ இதோட வீக் டோசஸ்ல இது எப்படி ஆக்ட் பண்ணும்னா இட் எக்ஸசைசஸ் ரிட்டார்டிங் ஆக்ஷன், அதாவது ஸ்டாப் பண்றது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்டாப், அதாவது கம்மி பண்ற வேலையை வீக் டோசஸ்ல கொடுக்கும்போது செய்யும். ஸ்ட்ராங் டோசஸ்ல கொடுக்கும்போது இட் ஹாஸ் quickening and reinforcing influence by increasing blood supply. So blood supply increase பண்ணி ஒர்க் பண்றது ஸ்ட்ராங் டோசஸ்ல கொடுக்கும்போது ஒர்க் பண்ணும். ஸோ பிளட் சர்க்குலேஷன்ல தான் ஆக்ட் பண்ணும். ஆனால் அது ஸ்ட்ராங் டோசஸ்ல கொடுக்கும்போது ஒரு வகையாகவும் வீக் டோசஸ்ல கொடுக்கும்போது ஒரு வகையாகவும் ஆக்ட் பண்ணும். அதாவது வீக் டோசஸ்ல கொடுக்கும்போது ரிட்டார்டிங் ஆக்ஷன், அதாவது கம்மி பண்ற வேலையவும், ஸ்ட்ராங் டோசஸ்ல கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன்ல அதிகப்படுத்துற வேலையவும் இது செய்யும். ஸோ நெக்ஸ்ட் இது எந்தெந்த டிசீசஸ்க்குலாம் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இட் ஹாஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் எவ்ரி கைண்ட் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன். அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே A1 நல்ல மெடிசனா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் கன்ஜெஷனுக்கு, ஹெமரேஜ் அதாவது ப்ளீடிங் இருக்கிற பேஷண்ட்டுக்கு, அட்ரோபி அப்படின்னா ஒரு ஆர்கன் சுருங்கி போகிறது. எதனால சுருங்கி போகிறது அப்படின்னா இட் அரைசிங் ஃப்ரம் இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை கம்மியா இருக்கிறதுனால ஒரு ஆர்கனோ இல்ல ஒரு இடமோ கம்மியா சுருங்கி போகிறது, அட்ரோஃபி ஆகும்போது அந்த பேஷண்ட்ஸுக்கு நம்ம A1 மெடிசின் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறது மூலமா நல்ல ஒரு ரெமெடியா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இட் ஹாஸ் கியூரேட்டிவ் ஆக்ஷன் ஃபார் ஆல் டிசார்டர்ஸ் அரைசிங் ஃப்ரம் ஸ்லக்கிஷ் சர்க்குலேஷன் அண்ட் இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளட். அதாவது சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கு, அதாவது சர்க்குலேஷன் சரியா இல்லை, கம்மியா இருக்குது, இல்லைன்னா ஒரு ஆர்கனுக்கு இல்லைன்னா ஒரு உறுப்புக்கு வந்து சரியான பிளட் சர்க்குலேஷன் போகல, அதனால எதுனா கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அதனால எதுனா டிசார்டர் வருது, அதனால எதுனா டிசீஸ் அரைஸ் ஆகுது அப்படின்னா அப்படி இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு நம்ம A1 மெடிசின் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறது மூலமா இட் ஆக்ட்ஸ் as a curative ரெமெடி. நெக்ஸ்ட் வந்து எடிமா ஆஃப் ஃபீட், கால் வீக்கமாகிறது. எதனால வீக்கமாகிறதுக்கு A1 கொடுக்கலாம் அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அன்ஹெல்தி கண்டிஷன் ஆஃப் பிளட் பியூரிஃபைடா இல்லை, பிளட்ல எதுனா சர்க்குலேட்டரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இல்லைன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்னால கால் வீக்கமா இருக்கு, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு A1 கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷனை சீரமைக்கிறதுக்கு மூலமா கால்ல இருக்கிற வீக்கம் கம்மியாகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் ஆன் டிசீசஸ் ஆஃப் ஆர்டரிஸ் அண்ட் இட் இஸ் a specific remedy for bilious and nervous constitution. ஸோ இது வந்து சாங்குவைன் டெம்பராமெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம பிலியஸ் அண்ட் நர்வஸ் கான்ஸ்டியூஷன், அதாவது நர்வஸ் அண்ட் பிலியஸ் டெம்பராமெண்ட் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் A1 மெடிசன் நல்ல ஒரு ரெமெடியா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹைப்போடென்ஷன் அப்படின்னா என்னன்னா பிபி ரொம்ப கம்மியா இருக்கிறது. அந்த மாதிரி ஹைப்போடென்ஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு A1 மெடிசனை
RE plus BE, அதாவது A1 medicine plus RE red electricity or BE blue electricity கூட ஃபர்ஸ்ட் டைலூஷன்ல கொடுக்கும்போது பிபியோட லெவல் அதிகப்படுத்தி இது ஹெல்ப் பண்ணும். அதாவது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி பிபியோட அதாவது பிளட் பிரஷரை அதிகமாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இதுவே வந்து ஹைப்பர் டென்ஷனா இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கும்போது A1 ஹையர் டைலூஷன்ல ஒயிட் எலக்ட்ரிசிட்டி கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பிபியை கம்மியாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹையர் டைல்யூஷன்ல எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவ் கன்ஜஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஹையர் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது இது அந்த இடத்துல இருக்கிற பிளட் ஃப்ளோவை ரிட்டார்ட் பண்ணி அதாவது கம்மிப்படுத்தி அந்த கன்ஜஷனை கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் லோவர் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது எந்த கண்டிஷனுக்கு கொடுக்கலாம்னா இன் கேஸ் ஆஃப் இஸ்கேமியா அதாவது பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கிற டைம்ல லோவர் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி அந்த இஸ்கேமிக் கண்டிஷன் கியூர் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ 4 பார்த்துருக்கோம். ஒன்று ஹைப்போடென்ஷன் அதாவது பிளட் ப்ரெஷர் கம்மியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு A1 RE ஆர் BE கூட ஃபர்ஸ்ட் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது நல்ல ரெமெடியா ஆக்ட் பண்ணும். இதுவே ஹையர் டைல்யூஷன்ல W எலக்ட்ரிசிட்டி கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஹைப்பர் டென்ஷனுக்கு ஆக்ட் பண்ணும். ஹையர் டைல்யூஷனா கன்ஜஷனுக்கு கொடுக்கலாம், லோவர் டைல்யூஷனா இஸ்கேமியாக்கு கொடுக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் A1 எந்த ஆர்கன்ல ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் ஹார்ட்டோட லெஃப்ட் சைட்ல ஆக்ட் பண்ணும், அயோட்டாலையும் ஆக்ட் பண்ணும். ஸோ ஹார்ட்டோட லெஃப்ட் சைட்ல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ற ஆர்டரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுனால இந்த A1 மெயினா லெஃப்ட் சைட் ஆஃப் ஹார்ட்லயும் அயோட்டாலையும் ஒர்க் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை சீரமைக்கிறதும் அல்லது ஸ்லக்கிஷான பிளட் சர்க்குலேஷனை நார்மலைஸ் ஆக்கி பிளட் சர்க்குலேஷன் எல்லா ஆர்கனும் சஃபிஷியண்டா போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் lymph nodes and glands. இந்த lymphaticos எப்படி வந்து lymph nodes and lymph glands protect பண்ணுதோ அதே மாதிரி இந்த A1 angioticos blood and blood circulation improve பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த angiotico group safeguards blood stream and keeps it clear of all irritation. அதாவது blood flow சீரமைக்கிறதுக்கும் blood flow கரெக்டா வச்சுக்கிறதுக்கும் எல்லா ஆர்கனுக்கும் சஃபிஷியண்டா blood flow போகிறதுக்கும் ஆஞ்சியோட்டிகோஸ் குரூப் ஹெல்ப் பண்ணும். எப்படி லிம்பாட்டிகோஸ் குரூப் லிம்ப் கிளாண்ட்ஸோட சர்க்குலேஷனை நார்மலைஸ் பண்ணுதோ ஆஞ்சியோட்டிகோஸ் குரூப் பிளட் ஃப்ளோவை நார்மலைஸ் பண்ணும். அதனால எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து A1 கொடுக்கலாம் அப்படின்னா பிபிக்கு பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷனா இருந்தாலும் ஹைப்போ டென்ஷனா இருந்தாலும் நம்ம வந்து A1 மெடிசன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சைனோசிஸ், வெர்டிகோ தலை சுத்தல் இருக்கிறது, பிளரிங் ஆஃப் விஷன் கண்ணு மங்கலா தெரிகிறது அண்ட் மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம A1 மெடிசன் கொடுக்கலாம். ஏன்னா பிளட் ஃப்ளோவை நார்மலைஸ் ஆகும். யூட்ரஸ்க்கு பிளட் ஃப்ளோ நார்மலா இருந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கிற மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ் டிஸ்மெனோரியாவா இருக்கட்டும், மெனோரேஜியா இருக்கட்டும் அல்லது ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு கூட நம்ம A1 கொடுக்கும் போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இது ஆன்டி ஹெமரேஜிக் ட்ரக்காவும் ஆக்ட் பண்ணும். ஆன்டி ஹெமரேஜிக்னா ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல ப்ளீடிங் கம்மி பண்றதுக்கு கூட நம்ம ஆன்டி ஹெமரேஜிக் ட்ரக்கா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற அதர் தெரபியூட்டிக் யூஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஆஸ்துமா, பிளட் பாயில்ஸ், ஐ ட்ரபிள்ஸ், அசைட்டிஸ், எபிஸ்டாக்சிஸ், ஹெமட்டமிசிஸ் அதாவது பிளட் வாமிட்டிங், ஹெமச்சூரியா யூரின்ல பிளட் கலந்து போகிறது, ஹிஸ்டீரியா அண்ட் பைரெக்சியானா ஃபீவர். ஸோ ஃபீவர் ஹை கிரேட்ல இருக்கும் போதுலாம் நம்ம A1 மெடிசன் கொடுக்கும் போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஒர்க் பண்ணும். ஸோ இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஆஞ்சியோட்டிகோஸ் குரூப்ஸ் ஒர்க்ஸ் ஆன் லெஃப்ட் சைட் ஆஃப் ஹார்ட் அண்ட் அயோட்டா. ஸோ இந்த இடத்துல ஒர்க் பண்றதுனால இட் கண்ட்ரோல்ஸ் பிபி, வேரிகோசில் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு கூட நம்ம வந்து A1 மெடிசன் கொடுக்கும் போது அது ஒரு நல்ல ரெமெடியா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ளீடிங் பல்ஸ், வெளி மூளை இருக்கிற பேஷண்ட்டுக்கு பெயின் ஜாஸ்தி இருக்கும். உள் மூளை இருக்கிற பேஷண்ட்டுக்கு மோஷன் போகும்போது ரொம்ப பிளட்டா அதிகமான பிளட் வெளியேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு நம்ம A1 மெடிசன் கொடுக்கும் போது
நல்ல ரெமடியா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் சன் ஸ்ட்ரோக், வெயில்ல ரொம்ப அதிகமா இருக்கும்போது வெயிலோட தாக்கத்தினால ஸ்ட்ரோக் வருது, பக்கவாதம் மாதிரி வர்றது நடக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு A1 கொடுக்கும்போது இது நல்ல ஒரு கியூரேட்டிவ் மெடிசனா இருக்கும். நெக்ஸ்ட் டைஃபாய்டு ஃபீவருக்கும் நம்ம வந்து A1 மெடிசின் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவ் கன்ஜஸ்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் எனி பார்ட், எந்த கன்ஜெஷன் இருந்தாலும் நம்ம வந்து A1 ஹையர் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமடியா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட தெரபியூட்டிக்ஸ், எந்தெந்த டிசீசஸ்லாம் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெமட்டமிசிஸ், பிளட் வாமிட்டிங் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். இது ஏன்னா இது ஹெமட்டோஜீனஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் எந்த கண்டிஷனுக்கு கொடுக்கலாம்னா ஹீமோநியூமோதொராக்ஸ் அப்படின்னா செஸ்ட் வாலுக்கும் லங்ஸுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் தான் ப்ளூரல் கேவிட்டி. இந்த ப்ளூரல் கேவிட்டியில ஏரும் பிளட்டும் கலெக்ட் ஆகுறது மூலமா பேஷண்ட்டுக்கு டெத் ஆகுற கண்டிஷன் அளவுக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் இந்த ஹீமோநியூமோதொராக்ஸ். இந்த கண்டிஷனுக்கு நம்ம A1 கொடுக்கும்போது இது நல்ல கியூர் கிடைக்கிறது நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஹீமோதொராக்ஸ்னா அப்படி ஒன்றும் இல்லை, அதுல ஹீமோநியூமோ 2 இருக்கு. ஸோ பிளட் பிளஸ் ஏர் இருக்கு, இதுல வந்து பிளட் மட்டும் ஸ்டாக்னேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஹெமச்சூரியா, ஹீமோஃபீலியா, ஸோ செஸ்ட்லயும் செஸ்ட் வால்லையும் வந்து பிளட் வந்து கலெக்ட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ஹீமோஃபீலியா கேசஸ்க்கும் நம்ம வந்து A1 மெடிசின் கொடுக்கும்போது பெஸ்டான ரெமடியா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் ஹீமோப்டைசிஸ், அதாவது ஸ்பூட்டம்ல எச்சில்ல இல்லைன்னா சளியில வந்து பிளட் வர்ற கண்டிஷனுக்கு நம்ம A1 கொடுக்கும்போது நல்ல ஒரு மெடிசனா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் ஹெமரேஜ் ஃப்ரம் ஸ்டொமக்ல ப்ளீட் ஆகுற கண்டிஷனுக்கு நம்ம A1 மெடிசன் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரெமடியா ஒர்க் பண்ணும். ஸோ இதுல இருக்கிற மெடிசினல் பிளான்ஸோட சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்னிகா மவுண்டேனா, இதோட காமன் நேம் வந்து மவுண்டேன் ஆர்னிகா. இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னா ப்ளூயிசஸ், ஸ்ப்ரெயின்ஸுக்கு, மசில் ஏக்ஸுக்கு, வூண்ட் ஹீலிங்க்கு கொடுக்கலாம். சூப்பர்ஃபிஷியல் ஃப்ளெபைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் வெயினோட இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனுக்கு இது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் பெயினுக்கு, இன்செக்ட் பைட்டுக்கு, அதாவது கை கால் எலும்பு உடஞ்சதுக்கு அப்புறம் அதுல வர வீக்கம் கம்மி ஆகுறதுக்கு, பேர்ன்ஸுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம A1 மெடிசின் கொடுக்கலாம் பிகாஸ் ஆஃப் த மெடிசினல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்னிகா மவுண்டேனா. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற மெடிசினல் பிளான்ட் அவினா சட்டைவா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓட்ஸ் தான். இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னா பிளட் சுகர் லெவலை லோ பண்றதுக்கும், வெயிட் லாஸுக்கும், ஹார்ட் டிசீஸோட ரிஸ்கை ரெடியூஸ் பண்றதுக்கும் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கேப்சுலா பர்ஸ் பாஸ்டோரிஸ், இதோட காமன் நேம் ஷெப்பர்ட்ஸ் பர்ஸ். இது என்ன பண்ணுனா இட் ரெடியூசஸ் ப்ளீடிங் அண்ட் இன்ஃப்ளமேஷன். ஸோ ப்ளீடிங்கையும் இன்ஃப்ளமேஷனையும் லோ பண்றதுனால மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு, போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஹெமரேஜ் அதாவது ப்ளீடிங் ஜாஸ்தியா இல்லாம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல ப்ளீட் ஆனாலும் அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறதுக்கு நம்ம A1 கொடுக்கலாம் பிகாஸ் ஆஃப் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேப்சுலா பர்ஸ் பாஸ்டோரிஸ். நெக்ஸ்ட் இதுல மால்வா சில்வெஸ்ட்ரிஸ், அதாவது மாலோ அப்படிங்கிறது அதோட காமன் நேம். இதுல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா இட் ஹாஸ் இன்ஃப்ளமேட்டரி அண்ட் மியூகோசல் டிசீசஸ்க்கு கொடுக்கலாம், சிஸ்டைட்டிஸ்க்கு கொடுக்கலாம். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால லிவர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணும். ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸும் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் சாங்குனேரியா ஹைட்ராகனாடென்சிஸ், இது வந்து ரிமூவ் த டேமேஜ்டு டிஷ்யூஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த், அதாவது டென்டல் பிளேக் இருக்கிற கண்டிஷனுக்கு, ஜிஞ்சிவைட்டிஸ் இருக்கிற கண்டிஷனுக்கு, அந்த இடத்துல ப்ளீட் ஆகுற கண்டிஷனுக்கு நம்ம A1 மெடிசன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இட் ரிலாக்ஸஸ் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் ஹார்ட் அண்ட் லங்ஸ். அதனால தான் நம்ம வந்து ஹீமோதொராக்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம A1 மெடிசின் கொடுக்கலாம் பிகாஸ் இட் ரிலாக்ஸஸ் த ஸ்மூத் மசில் ஆஃப் ஹார்ட் அண்ட் லங்ஸ். லங்ஸ்லயும் ஹார்ட்லயும் ஸ்மூத் மசில் இருக்கும். இதை ரிலாக்ஸ் பண்ற வேலையை பண்றதுனால A1 மெடிசின் இதுல பெஸ்டா ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆக்னிக்கு, எக்ஸிமாக்கு, சொரியாசிஸ் அந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு கூட நம்ம A1 மெடிசின் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட டைல்யூஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைல்யூஷன்ல பிபியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொடுக்குறோம், அதனால ஹைப்போடென்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைல்யூஷன் கொடுக்கலாம். மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ்க்கு
ப்ளீடிங் ஆகுது, மெனோரேஜியா கண்டிஷன், டிஸ்மெனோரியா, போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைல்யூஷன்ல கொடுக்கலாம். செகண்ட் டைல்யூஷன்ல எதுக்கு கொடுக்கலாம்னா கண்ட்ரோல் அண்ட் மெயின்டைன்ஸ் பிபியை மெயின்டைன் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் செகண்ட் டைல்யூஷன்ல கொடுக்கலாம். தேர்ட் டைல்யூஷன்ல ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஹிஸ்டீரியாவுக்கும் பைரக்சியாவுக்கும் கொடுக்கலாம். லைட்டர் டைல்யூஷனா டு கண்ட்ரோல் எக்ஸசிவ் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைல்யூஷன் அண்ட் நர்வஸ் டிசார்டர். ஃபர்ஸ்ட் டைல்யூஷன்ல என்ன எக்ஸசிவ் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லைட்டர் டைல்யூஷன் கொடுக்கறது மூலமா அதோட ஆக்ஷன் கம்மியாகும். பிளஸ் நர்வஸ் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து லைட்டர் டைல்யூஷன்ல கொடுக்கும்போது A1 பெஸ்டான ரெமெடியா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ் பில்ஸ் ஃபார்ம்ல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 5 to 10 globules with water or after meals. ஸோ 5 to 10 globules கொடுக்கும்போது எப்படி ஆக்ட் பண்ணும்னா இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு ஹார்ட் அண்ட் இம்ப்ரூவ் சர்க்குலேஷன். சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்ட்டோட ஹெல்த்தையும் மேம்படுத்தும். அதனால பில்ஸ் ஃபார்ம்ல கொடுக்குறீங்கன்னா 5 to 10 globules ஆஃப்டர் மீல்ஸ் ஆர் வித் வாட்டர் கொடுக்கும்போது இது ஒரு நல்ல ரெமெடியா ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆன்டிபயோட்டிகோஸ் குரூப்போட அந்த A1 மெடிசினோட ப்ராப்பர்ட்டிஸ். First of all, A1 medicine sanguine temperamentuக்கான ஆப்டான மெடிசின். இட் ஆக்ட்ஸ் ஆன் த blood and circulatory system. So blood streamல sluggishaன சர்க்குலேஷன் இருக்கிற இடத்துல, insufficient blood circulation இருக்கிற இடத்தெல்லாம் சீரமைக்கிறது மூலமா இந்த A1 மெடிசின் பெஸ்டான மெடிசினா ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து it acts on left side of heart and aorta. அதனால அது ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் ஹீமோதோராக்ஸ், ஹெமட்டமிசிஸ் அந்த மாதிரி பிளட் வாமிட்டிங் இருக்கிற கண்டிஷன், யூரின்ல பிளட் பாஸ் பண்ற கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸுக்குமே நம்ம வந்து A1 மெடிசன் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரெமெடியா ஒர்க் பண்ணும். ஹைப்பர் டென்ஷனுக்கும் கொடுக்கலாம், ஹைப்போ டென்ஷனுக்கும் கொடுக்கலாம். லோவர் டைல்யூஷன்ல எப்படி கொடுக்கணும், ஹையர் டைல்யூஷன்ல எப்படி கொடுக்கணும், எந்த கேசஸ்க்கு கொடுத்தா எப்படி ஆக்ட் பண்ணுங்கிறதுலாம் நம்ம டீட்டெயில் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் A1 மெடிசினோட தெரபியூட்டிக்ஸ், மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், டைல்யூஷன் அண்ட் இட்ஸ் யூசஸ் அண்ட் டோசேஜ். தேங்க்யூ.